ரங்கா ஸ்ரீரங்கா ரங்கா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றான பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமி அருளிச் செய்த ஸ்ரீ ரங்கராஜ சுப்ரபாதம். जम्बूद्रुमाति वसते शशिराजमौलेः सद्भूतनिर्झरनदीहतकल्मषस्य उद्दीपनं वितनुते तव पादसेवा श्रीरङ्गराजविजयीन् तव सुप्रभातम्. சந்திரனின் கிரணங்கள் விழப்பெற்றதால் ஜம்பு மரங்கள் கிரீட்டம் சூட்டியது போல் விளங்குகிறது. நதி மற்றும் நீரோடைகளில் எழுந்த நீரானது உன் பாதங்களை தழுவியதால் குற்றங்கள் நீங்க பெற்றதாகின்றன. உலகிற்கெல்லாம் இறைவ அரங்கத்தம்மா துயிலெழுவீராக. ஸ்ரீ யதிராஜ வைபவம். வடுக நம்பி அருளிச் செய்தது. தத்ரைவ கூராதிபவாத்ஸ்யநாத வாதூலநாதாश्च சமாஸ்ரிதாஸ்தம் தேப்யோபி ராமானுஜ சம்யமீந்திரஸ் சசங்க சக்ராங்க ரஹஸ்யதோபூத். அக்காஞ்சியிலேயே கூரத்தாழ்வானும் ராமானுஜருடைய மருமக்களான வாத்ஸ்ய குலத் தலைவரான நடாதூராழ்வானும் வாதூல குலத்தலைவரான முதலியாண்டானும் ராமானுஜரை ஆசிரயித்தனர். ராமானுஜரான யதிராஜர் அவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரங்களையும் செய்வித்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஓம் பகவன்னாராயணாபிமதானுரூப स्वरूप रूप गुण विभवैश्वर्य शीलाद्यनवधिकातिशय असंख्येय कल्याण गुणगणाम् पद्मवनालयाम् भगवतीम् श्रियम् देवीम् नित्यानपायिनीम् निरवद्याम् देवदेव दिव्यमहिषीम् अखिल जगन्मातरम् अस्मन्मातरम् अशरण्यशरण्याम् अनन्यशरणः शरणमहं प्रपद्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணுராஜ்ஞயா
प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे एकादश्याम् अस्यां सुबदितौ भानुवासर युक्तायां रेवती नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் வைகாசி மாதம் ரேவதி நட்சத்திரம். நம்பெருமாள் கோயில் குமாண்டூர் இளையவில்லி ஆச்சான் எறும்பியிலப்பா ஆகியோருடைய மாத நட்சத்திரம். எறும்பியிலப்பா அருளிச் செய்த வரவரமுனி சதகம் பற்றிய குறிப்பு. வரவரமுனி சதகம் எறும்பியிலப்பா ஸ்ரீ மணவாள மாமுனிகள் விஷயமாக அருளிச் செய்த அற்புத நூலாகும். இதன் சொற்சுவை பொருட்சுவை சந்தச்சுவை யாவும் எறும்பியிலப்பாவின் ஆச்சாரிய பக்திக்கு முப்பரிமாணம் சேர்த்தாற்போலே உள்ளன. விஷயமோ மாமுனிகளாகையால் நூற்பொருள் ஏற்றம் தன்னிகரற்றது. மாற்றற்ற செழும்பொன் மணவாள மாமுனிகள் வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே எனும் ஒரு வாக்கே போதும். கர்த்தாவோ எறும்பியிலப்பா என்னும் தேவராஜகுரு. தம் காலத்து ஆச்சாரிய சிரேஷ்டர்களால் ஞானம் அனுஷ்டானங்களுக்கு மிகவும் போற்ற பெற்றவர். இவர் முதலில் மாமுனிகளிடத்து அபிப்பிராயம் இல்லாமல் பின் தமது திருவாராதன பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனால் அவரையே ஆச்சாரியராக ஏற்க பண்ணப்பட்டவர். இந்நூலிலும் ஸ்ரீராமனையே தொடர்பு படுத்தி எறும்பியிலப்பா சாதித்துள்ளார். பொன்னடியாம் செங்கமலம் எவ்வாறு நம் அனைவரையும் உஜ்ஜீவிக்கிறதோ அதுபோல இந்த சதகமும் நமக்கு நற்கதியை தந்திடும். அனைவரும் அறிந்து அனுபவிக்க வேண்டிய அற்புத கிரந்தமாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பொக்கிஷங்கள். பிள்ளைலோகாச்சாரியர் அருளிச் செய்த நவரத்ன மாலை பிரமாணங்களுடன் விளக்கம்.
ஐந்தாவது ரத்னம் மற்றை தெய்வங்கள். பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர்மனை திரிதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம்மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே. ஒரு காலத்தில் பரமசிவன் தன்னை போலவே பிரமனும் 5 தலை உடையனாயிருப்பது பலரும் பார்த்து மயங்குவதற்கு இடமாயிருக்கிறது என்று கருதி அவரது சிரம் ஒன்றை கிள்ளி எடுத்துவிட அக்கபாலம் அப்படியே அவன் கையில் ஒட்டிக்கொள்ள தேவர்களும் முனிவர்களும் இப்பாவம் தொலைய பிச்சை எடுக்க வேண்டும், என்றைக்கு கபாலம் நிறையுமோ அன்றைக்கு இது கையை விட்டு அகலும் என்று கூற சிவபெருமான் பல காலம் பல தலங்களிலும் சென்று பிச்சை ஏற்றுக்கொண்டே வருந்தித் திரிந்தும் அக்கபாலம் நீங்கவில்லை. பின்பு ஒரு நாள் பதரிகாசிரமத்தை அடைந்து அங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி இறந்தபோது அப்பெருமான் அக்ஷயம் என்று பிக்ஷையிட உடனே அது நிறைந்து கையை விட்டு அகன்றது என்பது மத்ஸ்ய புராண வரலாறு. பிரம்மாவும் மதுகைட்டபர்கள் கையிலே அகப்பட்டு வேதங்களை பறிகொடுத்து கண்ணிழந்தேன் தனமிழந்தேன் என்று சோகித்ததாலும் ருத்திரன் கையில் தலையறுப்புண்கையாலும் இரக்ஷகனாக மாட்டான். மூவுலகுக்கும் முடிவேந்தனான இந்திரனும் தனது பதவி பறிபோகாமல் இருக்க கவலைப்பட்டு கொண்டு வேண்டுமென்று இந்திரஜித்திடம் அகப்பட்டு கட்டுண்டு மகாபலி போல்வார் கையில் ஐஸ்வர்யத்தை பறிகொடுத்து கண்ணும் கண்ணீருமாய் காணப்படுகிறார். இமயப் பெருமலை போல் இந்திரனார்கிட்ட சமய விருந்துண்டு ஆர்காப்பார், சமயங்கள் கண்டான் அவை காப்பான், கார்கண்டன் நான்முகனோடு உண்டான் உலகோடு உயர். நான்முகன் திருவந்தாதி 87. வழக்கமாக ஆயர்கள் இந்திரனுக்கு படைக்கும் பெரிய மலை போன்ற சோற்றை தானே அமுது செய்து அதனால் கோபம் கொண்ட இந்திரனால் வருஷிக்கப்பட்ட கல்மழையினின்று இடையர்களை காப்பதற்காக 7 நாள் கோவர்தனகிரியை தூக்கி நின்று காத்தவன் யார்? அவற்றை ரட்சிப்பவன் யார்? சிவனுக்கும் பிரமனுக்கும் ஏற்பட்ட துன்பங்களை துடைப்பவன் யார்? வைதிக மதங்களை சாட்சாத்கரித்தவன் யார்? பிரளய காலத்தில் உலகங்களையும் ஜீவராசிகளையும் உண்டு ரட்சிப்பவன் யார்? எல்லாம் எம்பெருமானே அன்றோ? மற்றை தெய்வங்களெல்லாம் அவன் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் என்பதையும் அப்படி எச்சில் ஆகாத தேவதைகள் எவரும் இல்லை என்பதையும் அறியாதவர் யார் என்று கேட்கிறார்கள் திருமழிசையாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். கண்ணை அள்ளி தின்றவன் கண்ணன், உலகையே வாயில் காட்டிய கண்ணன். கண்ணன் கழலை தொழுபவர் யாரும் விண்ணையும் ஆளும் புகழையும் பெறுவார். எண்ணத்தில் என்றும் அவனையே பாடும் பக்தர்கள் என்றும் முக்தியே அடைவார். கண்ணனை போல் ஒரு நண்பனும் இல்லை, கண்ணனை போல் ஒரு கடவுளும் இல்லை. அவனின்